நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திடவன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை முறைமை புஸ்தகத்தில் இருக்கிற இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்ற பாடலின் முதல் 2 சரணங்கள் வரை பாடுவோம். இந்த குழந்தையை நீர் கர்த்தாவே, உந்தன் ஞானஸ்நானத்தால் உமக்கு பிள்ளையாய் வந்த இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. பிள்ளைகள் எனக்கதிக பிரியம் வரலாம் என்று உள்ளமோதி சொன்ன உத்தம சத்தியனே, இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. பாலரை கையில் ஏந்தி பண்பாய் ஆசீர்வதித்த சீலமாய் என்றும் வந்தாசீர்வாதம் செய்யோமையா. இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே.
ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிற குழந்தையும் பெற்றோரும் ஞான பெற்றோரும் தயவுசெய்து ஞானஸ்நான தொட்டி அண்டை வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் ஞான பெற்றோர் யாவரும் ஞானஸ்நான தொட்டி அண்டை வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முறைமை புத்தகத்திலே முதலாவது பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறைமையை எடுத்துக்கொள்ளவும். இந்த குழந்தை இதற்கு முன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதா இல்லையா? இல்லை. பிரியமானவர்களே, எல்லா மனிதரும் பாவத்தில் உற்பவித்து பிறந்திருக்கிறதுனாலும் ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாது என்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிறதுனாலும் சுபாவமாய் இந்த பிள்ளையினிடத்தில் இராத நன்மை இதற்கு கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனாகிய பிதாவை நோக்கி இந்த பிள்ளை ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயவமாகும்படி அவர் தமது மிகுந்த காருண்யத்தினால் அனுக்கிரகம் செய்திருக்க வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ண உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலத்தினால் அழியாதபடிக்கு தேவரின் மிகுந்த இரக்கமாய் அவர்களை பேழையில் தற்காத்து ரட்சித்து உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக சேதமின்றி நடத்தி அதனால் உமது பரிசுத்த ஞானஸ்நானத்தை அடையாளமாக காட்டி உம்முடைய பிரிய குமாரனாய் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே பெற்ற ஞானஸ்நானத்தில் ஞான பிரகாரமாய் பாவத்தை போக்கும் ஸ்நானமாக ஜலத்தை பிரதிஷ்டை செய்தீரே. தேவரீர் இந்த பிள்ளை இரக்கமாய் கண்ணோக்கி இவள் உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாகிய பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாகி நன்னம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சல் நிறைந்த உலகமாகிய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவக்கரையை சேர்ந்து சதா காலம் மோடை அரசாளவும் பரிசுத்த ஆவினாலே இவளை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமென்று முது அளவில்லாத இரக்கல் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் கவனிக்க, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் ஆசீர்வதிக்கப்பட இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டோர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள வார்த்தையை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளைகள் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது நம்முடைய திருச்சபையின் சாக்கிரமந்துகளிலே ஒன்று. 2 சாக்கிரமந்துகள் உண்டு, ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து. சாக்கிரமந்து என்றால் ஒரு உள்புறமான கிருபையின் வெளிப்புறமான ஒரு அடையாளம். தண்ணீரினால் கழுவப்படுவது என்பது வெளிப்புற அடையாளம். ஆனால் அது எதற்காக அந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், உள்புற மாற்றம், பாவத்து நிமித்தம் பாவம் கழுவப்பட்டு பரிசுத்தமாகுதலுக்கு அடையாளமாக வெளிப்புறமாக இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. ஆகவே இதை சாக்கிரமந்து என்று சொல்லுகிறோம். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. ஞானஸ்நானத்தின் மூலமாக 3 காரியங்களே செய்ய வேண்டும். முதலாவது செய்ய வேண்டியது வெறுத்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுப்பது. எதை வெறுத்து விட வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசையும் அதனுடைய கிரியைகளையும் மாம்ச இச்சைகளையும் வெறுத்து விடுவேன் என்று சொல்லி நாம் உறுதி செய்ய வேண்டும். 2வதாக விசுவாசிப்பேன் என்று உறுதி செய்ய வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பதை உறுதி கொள்ள வேண்டும் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள். 3வதாக கை கொள்ளுவேன் என்று சொல்லி உறுதி எடுக்க வேண்டும். எதை கை கொள்ள முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனைகள், 10 கற்பனைகள் இருக்கிறது. அதே போக இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கற்பனைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனிடத்தில் நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்துவாயாக என்ற கற்பனையும், அதே போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்ற கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்ளுவேன் ஆகிய 3ஐயும் நாம் செய்ய வேண்டும். ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் செய்ய வேண்டும். நாம் இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதன் மூலமாக இந்த குழந்தை இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே ஞான பெற்றோருடைய கடமை என்னவென்று சொன்னால், இந்த குழந்தைக்கு பதிலாக இந்த 3ஐயும் செய்ய வேண்டும். நாம் வெறுத்து விட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். 3 காரியத்தையும் செய்ய வேண்டும். எதுவரைக்கும் என்று சொன்னால்,
இந்த குழந்தை வளர்ந்து 14 வயது ஆகும் பொழுது திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் இந்த காரியத்தை இந்த குழந்தைக்காக ஞான பெற்றோர் செய்ய வேண்டும். அதற்கு தான் ஞான பெற்றோர் என்று சொல்லி 3 பேரே நியமனம் செய்து வைத்திருக்கிறோம். இந்த குழந்தைக்கும் ஞான பெற்றோர் அருமையான ஜாக்சன் செல்வகுமார், சந்திரா முகில், அகஸ்டினால், ஆனந்தி ஆகிய 3 பேர் ஞான பெற்றோர் இருக்கிறீர்கள். நீங்கள் 3 பேருடைய கடமை என்னவென்று சொன்னால், இந்த குழந்தையை திடப்படுத்தல் வரைக்கும் இந்த 3 காரியங்களையும் அவர்களுக்காக குழந்தைக்காக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். திடப்படுத்தல் பெற்ற பிறகு அந்த குழந்தை தானாய் இந்த 3ஐயும் கடைபிடிக்கும். ஆகவே தான் இந்த ஞானஸ்நானம் இங்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஞானஸ்நான முறைமை புத்தகத்திலே 4வது பக்கத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர் கவனிக்க, ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளைகளை கொண்டு வருபவர்கள் ஞானஸ்நானத்துக்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். ஆகவே நான் சொல்லுகிறதற்கு நீங்கள் மறுமொழி சொல்ல உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பக்கம் எண் 4. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நாம் நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு இந்த குழந்தையை கொண்டு வந்தீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தையை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரித்து இவளுக்கு பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொண்டீர்கள். நீங்கள் வேண்டிக் கொண்ட இவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்வோம் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சுவிசேஷத்தில் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறதையும் கேட்டிருக்கிறீர்கள். அவர் தாம் ஒப்புக்கொண்டபடி அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆகையால் கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தம் செய்ததின் பேரில் இந்த குழந்தையும் தான் பிசாசையும் அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன் என்றும் தேவனுடைய பரிசுத்த வசனத்தை உறுதியாய் விசுவாசிப்பேன் என்றும் அவரது கற்பனைகளை பணிவாய் கைக்கொள்வேன் என்றும் இந்த உடன்படிக்கையை தானே ஒப்புக்கொள்ளத்தக்க வயதாக மட்டும் தன் பிணையாளிகளாய் இருக்கிற உங்களை கொண்டு உண்மையாய் வாக்குத்தத்தம் செய்ய வேண்டும். பக்கம் எண் 6. இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவள் கிறிஸ்துவை தனது மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி பிசாசையும் அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் இவ்வுலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையையும் அதை பற்றிய பொருளாசைகள் எல்லாவற்றையும் வெறுத்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க இவ்வுலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவளை உற்சாகப்படுத்துவீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவியாகிய சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உம்முடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது அருமையான விழாவிலிருந்து ஜலத்தையும் இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டு அருளினாரே. தேவரீர் உமது சபையின் விண்ணப்பங்களை திருவுளத்தில் கொண்டருளி ஞான பிரகாரமாய் பாவம் போக்கும் ஸ்நானமாக இந்த ஜலத்தை பிரதிஷ்டை பண்ணி இதில் இப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிற இந்த பிள்ளை உம்முடைய கிருபை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகளாகிய சபையில் சேர்ந்தவளாய் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அனுக்கிரகித்தருளோம்.
பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மத்தியாய திருச்சபையில் ஏற்றுக்கொண்டு இதனுடைய சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவை அறையுள்ள கிறிஸ்துவை அறிக்கையிலிருந்தோம் வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்திற்கு விசுவாசத்துவமாய் தைரியமாய் செய்து காரியமாய் இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த குழந்தை விசுவாச பிரமாணத்தையும் கர்த்தருடைய ஜெபத்தையும் 10 கற்பனைகளையும் தாய்மொழியில் சொல்லுகிறது மட்டுமல்ல, திரைப்படத்தில் பெறுகிறவர்கள் படிக்க வேண்டிய திருச்சபை ஞானோபதேச வினாவிடையையும் கற்று அறிந்தவுடனே திரைப்படத்தலை பெறும்படிக்கு அத்தியட்சரிடத்தில் கொண்டு வரப்படும்படி நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் என்ற பாடலின் முதல் 2 சரணங்கள் வரைக்கும் பாடுவோம். அப்பொழுது இந்த குழந்தை பெற்றோர் ஞான பெற்றோர் யாவரும் முன்னால் வந்து தோத்திர காணிக்கை படைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். என்னை ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை ஓந்தன் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை ஓந்தன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாதே இப்போதே என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அந்தகாரத்தினின்றோ பாவப்பே அடிமைத்தனத்தினின்றோ சொந்தரத்த கீரயத்தால் என்னை மீட்ட, சொந்தரத்த கீரயத்தால் என்னை மீட்ட, எந்தையே உந்தனும் கீதோ படைக்கிறேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னடைக்கும் உடையவைகளே, ஆமேன். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உமது அடியார்களாய் இந்த குழந்தையை புத்திர சுவிகாரத்தினால் உமது சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பரிசுத்த சபையில் ஒன்றுபடுத்தினதற்காக முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குழந்தை உமது கிருபையால் இப்போது உம்முடைய பிள்ளையாக இருப்பதை தங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் காட்ட இவளுக்கு அருள் புரியும். இவள் உம்முடைய திருமைந்தனின் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறது போல அவர் உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கவும், கடைசியில் மற்றும் உள்ள உம்முடைய பரிசுத்த சபையாளர்கள் கூட உமது நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாகவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் வேண்டுகிறோம் பிதாவே. எல்லாம் வல்ல எங்கள் பரம பிதாவே, ஒரு பாக்கியமுள்ள குமாரன் ஆசீர்வதித்தருள் குடும்ப ஜீவியத்தில் பங்கு பெற்றாரே, இந்த குழந்தைகளின் இல்லங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த குழந்தை உம்மை பற்றி இடைவிடாத பயபக்தியிலும் அன்பிலும் வளரும்படி இவளை பராமரித்து வரும் யாவருக்கும் ஞானத்தையும் அறிவையும் ஈந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா உம்முடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற அருமையான கேப்ரின் அலெக்சாண்ட்ராவுக்காகவும் துதிக்கிறோம். இந்த பிள்ளை சரீர சுகத்திலும் பலத்த ஆரோக்கியத்திலும் நாட்கள் வளர்ந்து விருத்தியடைய கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். அப்பா அவருடைய பெற்றோருக்காக, ஞான பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த பிள்ளை வளர்ப்பதற்குரிய பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அதை உண்முகத்துவமாக நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அங்கமாக நம்முடைய சரீரத்தின் அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தையையும் இந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். தொடர்ந்து நடக்கிற விழாவை கர்த்தர் ஆசீர்வதித்து, அந்த விழாவுக்கு வரப்போகிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த பிள்ளையின் மேல் பொழிந்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆளுக்கு ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. Happy
கர்த்தரை நம்பி நடந்திடு, அன்பிலே என்றும் வளர்ந்திடு, அன்பிலே என்றும் வளர்ந்திடு. ஞானமும் கிருபையும் பெருகிட, ஆசிகள் நாளும் தொடர்ந்திட. Happy birthday to you, happy birthday to you. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. Happy birthday, happy birthday. அவர் கிருபை என்றும் உன்னோடே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்து.
கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளில் கிடைத்தது. கடவுளுக்கு முதலாக நன்றி சொல்வோம். இப்படி ஒரு அற்புத நாளை உருவாக்கி தந்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்வோம். அது மட்டுமல்லாது இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவரையும் வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை வேலை இருந்தாலும் எங்கள் மேல் அன்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி சொல்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய எங்கள் அன்பு குருவானவர் அருமைக்குரிய ரெவரண்ட் மாணிக்கராஜ் ஐயா அவர்கள் வந்தது எங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் எங்களிடம் ஒரு குருவானவராக பழக மாட்டார், ஒரு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி. ரெண்டு பேருமே திரு மாணிக்கராஜ் ரெவரண்ட் மாணிக்கராஜ் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற தம்பி ஸ்டீஃபன் அவர்களும் இவங்கெல்லாம் எங்களுக்கு பிரதர் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க குருவானவர்கள். அந்த அளவுக்கு நம்மளை எப்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு குருவானவர் ஐயா அவர்கள் ரெவரண்ட் மாணிக்கராஜ் அவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பேர்லேயே மாணிக்கம் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி எங்களோடு மாணிக்கமாக பழகக்கூடிய எங்கள் குருவானவர்களை முதலாவது யாவரும் குடும்பத்தின் சார்பாக கரந்தட்டி எங்கள் வாழ்த்தலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக எனது அன்பு மகன் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார்கள். நன்றி ஐயா. இப்பொழுதும் நமது அன்பு குருவானவர் ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வேளையிலே என்ன நோக்கத்துக்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர். அருமையான குட்டி மகள் கேப்ரின் அலெக்சாண்ட்ராவுக்கு அம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் தன்னுடைய பிறந்த நாளையும் காண்பதற்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல் ஒரு நாளிலே இந்த உலகத்திலே இந்த குழந்தையை அருமையான பெற்றோருக்கு கொடுத்தீரப்பா. அதே நாளிலே உங்களுடைய திருச்சபையின் அங்கமாகவும் உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சரீரத்தில் ஐக்கியமாகவும் சேர்வதற்கும் கிருபை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த நிகழ்வு மூலமாக உற்றாராக உறவினராக சபையின் பிள்ளைகளாக குழந்தையையும் பெற்றோரையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் எங்கள் மேல் ஒரு அண்ணன் இன்ஜினியர் ஜெயபசன் அண்ணன் அவர்கள் எங்களோடு பேராலயத்தில் எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அன்பு சகோதரர். அவர் டோனாவரை சார்ந்தவராக இருந்தாலும் சமீப காலத்தில் எங்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அன்பு சகோதரர் இன்ஜினியர் ஜெயபசர் அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் சாராட்டக்கர் கல்லூரியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடினால் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆலயத்தில். அவர்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாடுவார்கள். Praise be to God.
நேசித்தேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நீசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி அம்மா. திருமதி இன்ஜினியர் ஜெயபஸ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நமது குடும்பத்தில் ஒரு உபதேசியார் இருக்கிறார்கள். திரு ஜான் பால் அவர்கள் ஒரு ஸ்டான்ஸா பாடி இந்த குடும்பத்திற்காகவும் அந்த உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஜெபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து கேக் கட்டிங் எடுக்கணுமா? நமக்கு பாட்டு ஏற்கனவே தெரியும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து ஏநாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து ஏநாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. தேங்க்யூ. மகா இரக்கங்களும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே இரண்டாவது பிள்ளை ஆண்டவரே உம்முடைய பாக்கியத்தினாலும் உம்முடைய நன்மையினாலும் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகள் நீர் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு நாளும் நீர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளையாம் ஆண்டவரே வாழ்த்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நண்பர்களையும் உற்றார் உறவினர்கள் இன்னுமாய் ஊழியர்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாக்கியத்தினாலும் நன்மையினாலும் நாங்கள் முடிசூட்டினவர்களாக ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே உம்மையை சார்ந்து வாழ்கிற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் கிருபைகளை தாரும். இன்னும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நண்பர்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஏற்ற நேரத்தில் இங்கே வந்து ஆண்டவரே அன்பு பிள்ளையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் வாழ்த்தும்படியாய் நீர் கிருபைகளை தாரும். இந்த வேளையிலும் ஆண்டவரே அன்பு பிள்ளையை உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே எங்களுடைய மகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இவர்கள் வாழ்த்துகிற ஒவ்வொரு வாழ்த்துகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அன்பு பிள்ளை பெற்று வாழ்வதற்கு உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளையாய் ஆண்டவரே இந்த சிறு பிராயத்திலிருந்து உம்முடைய வேதத்தை முழுமையாய் கற்றுக்கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீ நல்ல கிருபைகளை தாரும். மீதான வேளையில் ஒவ்வொன்றை பொறுப்படுத்தி வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. திசைவேளை சமாரியா சபை ஊழியர் திரு ஜான் பால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களது அன்பு குருவானவர் அவர்கள் செய்தியும் வாழ்த்துறையும் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பாடம் எங்கள் அன்பு சபை ஊழியர் திரு ஸ்டீஃபன் அவர்கள் வாசித்து
ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார். தொடர்ந்து கேக் கட்டிங், அதை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நிறைவேறும். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருங்க. 10 minutes. சங்கீத புஸ்தகம் 127 சங்கீதம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாளராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடைய பேசுவார்கள் என்பது. கொஞ்சம் ஒரு அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டாக முடிச்சிருவேன். கொஞ்சம் கவனிங்க நான் சொல்கிறத. வாசிக்க கேட்ட வேதத்தின் பகுதியில் 127 சங்கீதத்தில் 3வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறார். பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம், நாம் சொல்கிறோம் நான் பெற்ற பிள்ளைகள்னு சொல்கிறோம், அதில் தப்பு இல்லை. ஆனாலும் பொதுவாக பிள்ளைகளை நாம் பெறுகிறோமோ இல்லையோ கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அருமையான சந்ததியை ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்திலே. சுதந்திரம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஹெரிட்டேஜ் என்று ஆங்கிலத்திலே வருகிறது. ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, தமிழில் முன்னோருடைய சொத்து அப்படின்னு அர்த்தம். முன்னோருடைய அப்பா அம்மாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு வர்றது தான் சுதந்திரம் என்று சொல்லுவோம் இல்லையா, ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது அது நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் கூட வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தருகிற சுதந்திரம், கர்த்தர் தருகிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான கேப்ரியன் அலெக்சாண்ட்ரா இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆகவே நாம் தேவாதி தேவனை துதிப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த முதலாவது பிறந்த நாளிலே அருமைய பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே ஞானஸ்நானத்தின் மூலமாக திருச்சபையின் அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறாள் மகள். திருச்சபையின் அங்கமாக இணைக்கப்படுவது என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆகவே திருச்சபையில் இணைக்கப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டோடைய ஆலயம் என்பது ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தையும் அருமையான மகள் கேப்ரியன் அலெக்சாண்ட்ரா அன்றைக்கு பெற்றிருக்கிறாள். ஆகவே தேவனை நாம் துதிப்போம், அதற்காக நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நான் ஒரு சிறிய ஜெபத்தை நான் செய்கிறேன். அதற்கு பிறகு நம்ம ஜான் பால் அவர்கள் ஒரு சிறப்பு கோரஸ் பாடுவார்கள். அதற்கு பிறகு கேக் கட்டிங் நடக்கும். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை காண்கிற அருமையான மகள் கேப்ரியன் அலெக்சாண்ட்ராவுக்கு நம்மை துதிக்கிறோம். இந்த பிள்ளையை நீர் சுதந்திரமாக இந்த பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அலெக்சாண்டனுக்காக அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை நேசிக்கிற, ஆலயத்திலே இருந்து பல பணிகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் சுவாமி, ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர். அதற்காக நம்மை துதிக்கிறோம். அவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஸ்டீஃபனுக்காக நான் ஜெபிக்கிறோம். அருமையான மனைவிக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற, முதலாவது பிறந்த நாளை காண்கிற அருமையான மகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். மகளால் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நாளுக்கு நாள் கட்டளையிடுவீராக. நீர் இந்த பிள்ளையை உமக்கென்று வளர்க்க பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. அப்போ அருமையான முதல் மகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பமாய் உமக்கு சாட்சி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். அருமையான ஜான் பாலுக்காக நான் ஜெபிக்கிறோம். மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். தேவன் நாம் மகிமைக்காக ஊழியராய் கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். அப்போ தொடர்ந்து நடக்கிற இந்த கேக் கட்டிங் செர்மனி கர்த்தர் ஆசீர்வதியும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சுவாமி தேவன் நாம் மகிமைப்படட்டும். இதே மகிழ்ச்சி உள்ளத்தில் நிலைக்க, வாழ்நாள் பொழுது நிலைக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தன் மகோன்னத தேவன் பரமெங்கும் விளங்கும் மகேஷன், ஸ்வர்கீய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்குன்ன ஸ்வர்லோகநாத நாமசிகா. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா
ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆமென். அவன் அற்புதமன்றியாம் தெய்வம், நித்திய பிதாவம் வீரனாம் தெய்வம், உன்னத தேவன் நீதியின் சூரியன், ராஜாதிராஜ நமசிஹா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஆமென். நன்றி. இப்பொழுது நம்ம கேக்கை ஐயா ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து கேக் கட்டிங். இந்த கேக்கானது எப்படி இனிமையாக இருக்கிறதோ அதே போல் இதை கட் பண்ணுகிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளும் சாமி அப்பா எப்பொழுதும் இனிமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு இதை கட் செய்து நாங்கள் அப்பா சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற இந்த சந்தோஷத்தினால் கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் நிரப்பணுமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த குழந்தையையும் அப்பா இந்த குடும்பத்தையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். Alexandra, happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, Alexandra. Happy birthday, Alexandra. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, Alexandra. நீ ஐயா தான் ஃபர்ஸ்ட். Happy birthday, Alexandra. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, Alexandra. Happy birthday, Alexandra. Happy birthday to you. மீண்டுமாக உங்களை யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எங்களை நினைத்து அன்பு கூர்ந்து வந்த உறவினர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் தலைவர் இன்ஜினியர் அல்சுரி சார் அவர்கள், செயலாளர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள், அவரைத் தொடர்ந்து ட்ரெஷரர் சவுந்தரராஜ் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அன்பு மேனேஜர்ஸ் 2 பேர் வந்திருக்கிறாங்க சிட்டி யூனியன் பேங்க்கில். எல்லோருக்கும் மற்றும் உறவினர்கள் யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இப்போ எங்களது குருவானர் அவர்கள், நமது பிரதர் பால்சாமியில் வந்திருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே உறவினர் வந்திருக்கனால ஒவ்வொருத்தராக பேர் சொல்ல முடியாது. ஆனால் எங்களை அன்பு கூர்ந்து வந்த யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது நம்ம குருவானர் அவர்கள் ப்ரேயர் பண்ணி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து வைப்பார்கள். இப்பொழுது என் மகன் ஒரே ஒரு வார்த்தை ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்ப ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை அதிகமாக நேசிக்கிற வந்திருக்கவங்க தான் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. அவங்க எல்லாத்தையும் அன்பின் தெய்வமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் யாவரையும் இன்னொரு முறை வருக வருக என்னென்னு அன்புடன் வரவேற்கிறேன்.
யாரையும் ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. லாங்லேருந்து நிறைய பேர், என் மனைவியோட வீட்டார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்காக மெனக்கட்டு எங்கள் குடும்பத்தார்கள் பால் சாரால் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்ம சாந்தினர் பொதுநல சங்கத்துலேருந்து அவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட பேங்க்கில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அவங்க வந்திருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் நினச்சி இந்த வேலையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக, பால் சாரால் குடும்பத்தின் சார்பாக, அலெக்சாண்டர் சோமு குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக, என் மனைவியின் சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பொறுமையோடு இருந்து எல்லாம் சாப்பிட்டு உணவை எங்களை மகிழ்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது எங்கள் அன்பு குருவானவர் ஐயா அவர்கள் இருந்தபடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி நிறைவாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. விசேஷமாக பிறந்த நாளை கொண்டாடிய அன்பு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதியும், பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். நானும் என் வீட்டாரம்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா உம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டது போல உம்மை மட்டும் சேவிக்கிற அருமையான பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அருமையான பெற்றோருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான குழந்தையை வாழ்த்துவதற்காக, குழந்தைக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்த்துதல்களும் ஜெபங்களும் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாய் சென்று சேருவதாக. குழந்தை நடக்கிற விருந்துக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதியும். இந்த ஐக்கியத்தில் இன்னும் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் விசேஷமாக இந்த நாளிலே தன்னுடைய முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு குழந்தையோடும் அவள் குடும்பத்தோடும் பெற்றோரோடும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Happy birthday. நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. சாலமோனின் ஞானத்தை போல, ஆபிரகாமின் சந்ததி போல, கடற்கரையின் மணலை போல, விண்மீன்களின் கூட்டத்தை போல சிறக்கட்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. வாழ்ந்திடலாம், அவர் அன்பை ருசித்திடலாம். இயேசுவின் வார்த்தைகளை நீ தினமும் வாசித்தால் உயர்வோடு வாழ்ந்திடலாம், அவர் அன்பை ருசித்திடலாம். சாத்தானின் ஆயுதங்கள் உனக்கெதிரை பலிக்காதே, சாத்தானின் ஆயுதங்கள் உனக்கெதிரை பலிக்காதே. இயேசுவின் வார்த்தைகளால் சாத்தானை ஜெயித்திடலாம், இயேசுவின் வார்த்தைகளால் சாத்தானை ஜெயித்திடலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. Da 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 da.
அபிஷேகம் செய்திடுவார். உன் கால்கள் வழுவாமல் தாங்கியே நடத்திடுவார். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். உன் கால்கள் வழுவாமல் தாங்கியே நடத்திடுவார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நித்தமும் காத்திடுவார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நித்தமும் காத்திடுவார். நன்மையும் கிருபையுமே உன் மீது தங்கிடுமே. நன்மையும் கிருபையுமே உன் மீது தங்கிடுமே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம்
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Happy birthday, 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 happy birthday. கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதையை நெய்யாய் பொழியச் செய்வார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதையை நெய்யாய் பொழியச் செய்வார். உன்னாய்சின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் களஞ்சியம் பழுகி பெருகிடச் செய்வார். உன்னாய்சின் வருஷங்கள் விருத்தியாகும், களஞ்சியம் பழுகி பெருகிட செய்வார். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to